He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Taste Daily. Taste the Daily. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கள் சொல்லும் நான் வினோத் ஆச்சாரியா. சிவபெருமானுடைய திருத்தலம் என்று சொன்னதும் முதலில் நம் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை. இந்த மலையில் இன்னும் ஏராளமான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்துள்ளதாக இருக்கிறது. இங்கு கிடைக்கும் பல அனுபவங்களும் பக்தர்கள் பலருக்கு இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது. பலரின் கண்களுக்கு தெரியாத வகையில் அருவமாகவும் சிலரின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் வகையில் சித்தர்கள் இன்னும் இங்கு நடமாடுவதாய் சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையை வலம் வந்து வணங்குவது. உலகில் இருக்கும் பழமையான மலைகளுள் திருவண்ணாமலையும் ஒன்று என்ற கருத்து இப்பொழுதும் உண்டு. இதன் வயது 260 கோடி வருடங்கள் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். 2671 மீட்டர் உயரத்துடனும் 14 கிலோமீட்டர் சுற்றளவுடனும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த அண்ணாமலை. திருவண்ணாமலையானது கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், தற்போது இந்த கலிகாலத்தில் கல் மலையாகவும் விளங்குகிறது. மலையை சுற்றிலும் எண்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. அவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம், நிருதி லிங்கம் ஆகியனவாம். இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இது மட்டும் இல்லாமல் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோயில்கள், 7 முருகன் கோயில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என்று மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக பாதைதான் இந்த அண்ணாமலையின் கிரிவல பாதை. திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் மேற்கொண்டால் தீராத நோய்களும் தீருமாம், அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பது காலம் காலமாக இருந்து வரும் ஐதீகம். சரி, இந்த மலையை எப்படி வலம் வருவது? எல்லாவற்றிற்கும் முறை என்ற ஒன்று உண்டு. அதே போல கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலுக்கு அருகே இருக்கும் பூதநாராயணரை தரிசித்து அனுமதி பெற வேண்டுமாம். ஏன் தெரியுமா? இந்த பூதநாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித தடையும் இல்லாமல் கிரிவலத்தை முழுமையாக சுற்றிவிட முடியும் என்பது நம்பிக்கை. அதன் பின்பு இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசிக்க வேண்டும். அதன் பிறகே கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேண்டுமாம். கிரிவலத்தை இப்படிதான் வலம் வர வேண்டும் என்ற நியதி இருக்கிறதாம். சரி, இந்த கிரிவலம் எப்படி வந்தது? யாரால் வந்தது? ஜோதியாக தோன்றிய பிறகு மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு கிரிவலத்தை தொடங்கி வைத்தார். அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல் தான் கிரிவலம் தோன்ற காரணமாக அமைந்தது. அந்த திருவிளையாடலால் திருவண்ணாமலையில் முதலில் கிரிவலம் சென்றது பார்வதி தேவிதான். இதன் பின்னணியில் அமைந்த புராண வரலாறு இதோ. ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமானின் 2 கண்களையும் பார்வதி தேவி மூடியதால் உலகமே இருண்டு உயிரினங்கள் அனைத்தும் தவிக்க நேரிட்டது. இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தார். அவர் தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். வேண்டிய வரம் கேள் என்றார். அதற்கு பார்வதி தேவி, உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்
கொள்ளும்படி உங்கள் உடலில் பாதியை தந்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே சிவபெருமான் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். அதனை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீற்றிருப்பதால் அந்த மலையை சுற்றத் தொடங்கினார். மலையை வலம் வருதல் என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்ததால் அவர் தன் தலை மீது கை கூப்பியபடியே வலம் வந்தாராம். இப்படியாக மிகவும் பக்தி சிரத்தையோடு வலம் வந்த அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷப வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில் ஒளிரூபத்திலும் 2 இடங்களில் காட்சி கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். பின்னர் பார்வதி தேவிக்கு தனது உடலின் இடப்பாகத்தை வழங்கி அவரை தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார். அப்போது பார்வதி நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசீர்வதித்தது போல திருவண்ணாமலையை கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு சிவபெருமானும் சம்மதித்தார். இந்த முறையில்தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பழக்கத்திற்கு வந்தது. எப்போது கிரிவலம் வர வேண்டும் தெரியுமா? கிரிவலம் வந்து சிவபெருமானிடம் பார்வதி தேவி பலன் பெற்றது ஒரு பௌர்ணமி தினமாகும். எனவே பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது கூடுதல் பலன்களை தருவதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக எந்த நேரத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம். நேர காலமெல்லாம் கிடையாது. நள்ளிரவில் கூட கிரிவலம் செல்பவர்கள் இங்கு இருக்கிறார்களாம். இப்படி நீங்கள் கிரிவலம் செல்லும் போது ஒவ்வொரு நாளும் திருவண்ணாமலையானது ஒவ்வொரு விதமாக காட்சியளிக்குமாம். அதை கிரிவலம் செல்பவர்கள் உன்னிப்பாக கவனித்தால் தெரிந்து கொள்ளலாம் என்கிறார்கள் பக்தர்கள். முன்பெல்லாம் திருவண்ணாமலையில் வருட பிறப்பு, மாத பிறப்பு, பௌர்ணமி, அமாவாசை, கார்த்திகை நட்சத்திரம், சிவராத்திரி நாட்களில்தான் கிரிவலம் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். பின்னர் அமாவாசைக்கு கிரிவலம் செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகமானது. ஆனால் சந்திரனுடைய முழு சக்தியும் பௌர்ணமி தினத்தன்றுதான் வெளிப்படுகிறது என்பதை நம் முன்னோர்கள் தெரிந்து வைத்த பிறகு பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது வழக்கமாகிவிட்டது. பொதுவாக ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன் என்பார்கள். இப்படி சந்திரன் உச்சம் பெற்றிருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் நாம் கிரிவலம் வரும்பொழுது நமக்கு மனோதிடம் கிடைக்குமாம், மனோபலன் கிடைக்குமாம், மன வலிமை அதிகமாகுமாம். இப்பொழுதெல்லாம் 24 மணி நேரமும் எந்த நாளும் கிரிவலம் வருகிறார்களாம் பக்தர்கள். மலையை மட்டும் நீங்கள் சுற்றி வர நினைத்தால் 3 மணி நேரம் காலம் ஆகுமாம். அதே வேளையில் மலையை சுற்றி இருக்கும் அத்தனை சன்னதிகளுக்கும் நீங்கள் தரிசனம் செய்துவிட்ட பின்பு வந்தால் குறைந்தது 5 மணி நேரமாவது ஆகும் என்கிறார்கள் பக்தர்கள். சரி, அறிவியல் ரீதியாக நம் உடம்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது தெரியுமா? அண்ணாமலையின் அடிவாரத்தை சுற்றி வலம் வரும்போது சக்திமிக்க மூலிகை செடி கொடிகளின் காற்றை நாம் சுவாசிப்பதால் உடல் நலம் மேம்படுவதோடு மலையின் சக்தி மிகுந்த அதிர்வுகள் நம் வாழ்வை சிறப்பானதாக மாற்றும். ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு நாம் கிரிவலம் வரும்பொழுது நிச்சயம் நமக்கும் சித்தர்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் முக்கியமாக ஒரு தெய்வீக அனுபவமும் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் கிடைக்கப்பெறும் என்பது சத்தியமான உண்மை. வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி விடைபெறும் நான் வினோத் ஆச்சாரியா. நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. இன்னும் இது போல பல விஷயங்களுக்கு ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Taste the Daily. Taste the Daily.